சங்கீதம் 30:7-11. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் ரதத்தால் எனக்கு என்ன லாபம் உண்டு? என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். ஆமென். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே என்னை இடை கட்டினீர். என்ன செய்தீர்? இடை கட்டினீர். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேரை தட்டி சொல்லுங்க, அவர் மாற பண்ணுகிற கர்த்தர். அவர் மாற பண்ணுகிற கர்த்தர். 2 பேரை தட்டி சொல்ல 4 பேரை தட்டி சொல்ல சொன்னேன். அவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் மாற பண்ணுகிற கர்த்தர். இந்த நாள்ல கர்த்தருங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் கொடுக்கிற வார்த்தையின் சத்தம் இதுதான். நான் மாற பண்ணுகிற கர்த்தர். நான் மாற பண்ணுகிற கர்த்தர். நான் மாற பண்ணுகிற கர்த்தர். He is a God who turns. பக்கமா சொல்லுங்க, He is a God who turns. சொல்லுங்க, அவர் திருப்புகிற தேவன், அவர் மாற பண்ணுகிற தேவன். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா அங்க வசனம் சொல்லுது, அவர் புலம்பலை அவர் என்னத்தை மாற பண்ணுகிற தேவன். சரி, இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு உடைந்து போன, ஒரு நொறுக்கப்பட்ட, ஒரு கசப்பு நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பிரச்சனைகளையே கடந்து போறோம். அதனால இந்த புலம்பல் அப்படின்றது மனுஷனுக்கு ஒரு அது ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி ஆயிடுச்சு. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புலம்பல் பாடல் ஒன்று இருக்குமா இருக்காதா? இருக்குதா இல்லையா? உங்க யாரை பிடிச்சி கேட்டாலும் நல்லா இருக்கேன் பிரதர், அந்த வாழ்க்கையில அந்த ஒரே ஒரு காரியம் இருக்கே அப்படின்னு ஆரம்பிப்பீங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு உடைந்து போன ஒரு உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இந்த புலம்பல்ன்றது நம்ம லைஃப்லலாம் ஒரு இன்னவிட்டபிள் ஒரு பிளேஸ் அது என்ன செஞ்சிருச்சு, எடுத்துருச்சு. ஆனால் நாம் இதோடு வாழ்வது தேவனுடைய சித்தமான்னு கேட்டிங்கன்னா இல்ல. நம்ம தேவன் யாருன்னா அந்த புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். மொத்தத்தில் நம்ம தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மாற பண்ணுகிற தேவன். பக்கத்துல சொல்லுங்க, அவர் மாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிற தேவன்? நான் சொல்லிட்டா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படுகிறதா நீங்க நினைத்தாலும் நான் சொல்றேன், அது ஒரு மரணத்தின் வல்லமை. அது என்ன வல்லமை? ஆமா. ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, நான் உனக்கு முன்பதாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி என்ன செஞ்சேன், வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு என்ன தெரிஞ்சுக்கோ. இது இந்த வசனம் உபாகமத்தில் வந்திருந்தாலும் இந்த ஆப்ஷனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கல. இந்த ஆப்ஷனை கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கே கொடுத்திருந்தார். ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்தே கர்த்தர் மனுகுலத்திற்கு கொடுத்த 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரணம், ஜீவன். அப்புறம் என்னது? ஆசீர்வாதம், சாபம். பாருங்க, நீங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எந்த பிரச்சனையெல்லாம் வேணா இருக்கட்டும். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் தரித்திரம் எப்போ துவங்கியது? ஏதேன் தோட்டத்தில் குடும்ப சண்டை எப்போ துவங்கியது? ஏதேன் தோட்டத்தில் உடைந்த திருமண வாழ்வு எப்போ ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்தில் வியாதி எப்போ துவங்கினது? ஏதேன் தோட்டத்தில் போராட்டங்கள் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்றைக்கு அவர்கள் மரணத்தை தெரிந்து கொண்டார்களோ. என்னது? when they choose death. நான் சில ஃபெலோஷிப்புக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து சொன்னேன், கர்த்தர் உங்களை ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? மரணத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைத்திருக்கிறார். நான் சொன்னேன், மரணமே இல்லாத ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லணும். எந்த இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வர விரும்புகிறார்? மரணமே இல்லாத வாழ்க்கைன்னு நான் சொல்லும் போது, அவர் வரும் வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு ஜீவன், என்றென்றும் அழியாத ஒரு ஜீவனை அவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் இப்போது ஆதாமின் வித்தினாலே அல்ல, அழிந்து போகாத, வாடாத, மாசற்ற அவருடைய வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஓடுகிற ஜீவன் அது ஆதாமின் ஜீவன் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் அது இயேசுவின் ஜீவன். அது இயேசுவின் வித்து. அந்த வித்துக்கு மரணம் இல்லை, அந்த வித்தில வியாதி இல்லை, அவருக்குள் வியாதி இல்லை, அவருக்குள் தரித்திரம் இல்லை, அவருக்குள் பிரச்சனைகள் இல்லை, அவருக்குள் போராட்டம் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட ஜீவகரமான வாழ்க்கைக்கு தான் தேவன் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. முன்னாடி நான் என்னத்தை வைக்கிறேன்? ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன். 2 மரம் தான். பக்கத்துல சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ மரம் தான்? குடும்ப சண்டைக்கு ஒரு மரம், குடும்ப சமாதானத்துக்கு ஒரு மரம், தரித்திரத்துக்கு ஒரு மரம், செழிப்புக்கு ஒரு மரம்,
வியாதிக்கு ஒரு மரம், சுகத்துக்கு ஒரு மரம் அப்படி வச்சுருந்தாரா? சொல்லுங்க, இருந்துச்சோ ஒரு வேளை? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்தது 2 மரம் தான். அந்த 2 மரத்துக்கு பேர் என்னது? ஒன்று நன்மையின் மரம், நன்மை தீமையின் மரம், இன்னொன்று ஜீவ விருட்சம். அதாவது ஒரு மரம் மரணத்தை கொண்டு வருகிற மரம், இன்னொரு மரம் என்ன மரம்? ஸோ அந்த ஜீவனை கொண்டு வருகிற அந்த மரத்திற்குள்ளே தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்டாங்கிள் பண்ணி வச்சிருந்தார். ஆமென். மரணத்தை கொண்டு வர அந்த மரத்துக்குள்ள தான் தரித்திரத்தை, சாபத்தை, வியாதியை. ஸோ இட் இஸ் அ பேக்கேஜ். பக்கத்தில் சொல்லுங்க, அது ஒரு பேக்கேஜ். ஸோ நீங்கள் குடும்ப சண்டை தானே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கையை வைக்கல. நீங்கள் என்னைக்கெல்லாம் இப்படிப்பட்ட பிரிவினை ஆவிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஃபுல் பேக்கேஜுக்குள்ளே நுழையிற மாதிரி. நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? நான் வாயில் தான் பாய்சன் சாப்பிட்டேன், அதனால் என் வாய் மட்டும்தான் அழுகி போகுன்னு யாரால சொல்ல முடியுமா? உள்ள வாய் வழியாக பாய்சன் சாப்பிட்டாலும் சரி, மூக்கு வழியாக ஏற்றினாலும் சரி, பாய்சன்ற ஒன்று உள்ளே போச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யும்? மரணத்தினாவின்ற ஒன்றுக்கு வீட்டில் எந்த வகையில் இடம் கொடுத்தாலும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை தரித்திரம் செயல்படுமே ஆனால் அது ஒரு மரணத்தின் வல்லமை. கடன் ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு மரணத்தின் வல்லமை. தொடர்ந்து உங்களால் கணவன் மனைவியை ஐக்கியப்பட முடியாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மரணத்தின் வல்லமை. சத்தமாக ஆமீன்னு சொல்லுங்களேன் பாருங்க. அது என்ன வல்லமை? உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உறவே இல்லாதபடிக்கு குடும்பம் ஒரு சிதைஞ்ச நிலைமையில இருக்குது அப்படின்னா அது ஒரு மரணத்தின் வல்லமை. ஆமென். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ப்ராப்பர் கனெக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல ஒரு வேலை இருக்கீங்கன்னா அது ஒரு மரணத்தின் வல்லமை. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இது மட்டும் தான் பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? நான் சொல்லிட்டா இது ஒன்றும் பிரச்சனைனா எல்லாமே நான் பிரச்சனைன்றேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு நினச்சி நீங்கள் ஆதரிக்கிற விஷயம் அது ஒரு பேக்கேஜு. அது என்னது? அது ஒரு பேக்கேஜ். ஹல்லேலூயா. அது ஒன்றில் தான் ஆரம்பிக்கும். அது இதில் தான் ஆரம்பிக்கும். அது ஒன்றில் தான் ஆரம்பித்து ஒவ்வொன்றையாக அடித்து 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 எல்லாத்துலேயுமே உங்களை ஒரு தோல்வி நிலையில் வச்சுருக்கோம். எத்தனை பேர் இப்படி சொல்கிறீங்க? ரொம்ப டிப்ரெஷன் அப்படி யாராவது இருக்கீங்களாங்க? டிப்ரெஷனாக இருக்குது பிரதர், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, ஏதாச்சும் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, என்னால் விடுதலையாகவே இருக்க முடியலன்ற இடத்துல ஒரு வேளை இங்கே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அதுவும் ஒரு மரண ஆவியின் கிரியை. இப்போ நம்ம ஊரில் அது ஒரு ரொம்ப ஃபேன்சி வேர்டு மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ டிப்ரெஸ்ட். என்னது? அதை ஸ்டேட்டஸ் போடுறதும் அதை எல்லார்ட்டையும் சொல்கிறதும் அது என்னமோ ரொம்ப ஒரு கேட்சி வேர்டு மாதிரி, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இந்த வேர்டு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட். அதுக்குன்னு இமோஜி வந்திருக்குது, அதுக்குன்னு பல காரியங்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் தூக்கி ஸ்டேட்டஸில் போட்டு வைக்கிறது, அதுக்கு சம்மந்தமாக ஒரு சோக பாட்டை என்ன பண்ணிடுறது? வருதா வரலையா? ஏதோ ஒரு சோக பாட்டை அதோட சேர்த்து விட்டுட்டு என்ன நம்ம சொல்கிறோம்? ஐ எம் ஸோ. நான் சொல்கிறேன், பக்கத்தில் சொல்லுங்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் ரொம்ப அழுத்தத்துக்குள்ளே இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மண்டை குடைச்சலாக இருக்குது, இப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இதுவும் ஒரு விதமான மரணத்தின் வல்லமை. கர்த்தர் இதிலும் இருந்து உங்களை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களை விடுதலையாக வாழ வைப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விடுதலை அது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில் நீங்கள் விடுதலையாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் சுகமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமேன். அவர் வரும் வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், உங்களுடைய சுக வாழ்வுக்கென்று தான் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நம்மை நலமாக்கக்கூடிய தண்டனை அவர் மேல் விழுந்தது. பக்கவா சொல்லுங்க, ஒன்னை நலமாக்குற தண்டனை, உங்களை நல்லா வாழ வைக்கிற தண்டனை அவர் மேல வந்தது. வசனம் சொல்லுது, அவர் தழும்புகளால் உன் துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், உன் நோய்களை அவர் சுமந்து கொண்டார், உங்களை நலமாக்கக்கூடிய தண்டனை. கமான், இந்த ஒரு வெளிப்பாடை சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. என்ன நலமாக்கக்கூடிய ஒரு தண்டனை சொல்லுங்க. என்னை நலமாக்கக்கூடிய ஒரு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தழும்புகளால் நான் என்னவா இருக்கேன்? அல்லேலூயா. மக்களவா சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்ல, என்னை நலமாக்கக்கூடிய தண்டனையை என் சார்பில் ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னது? கர்த்தாவே. ஆக்சுவலி இந்த கர்த்தாவே இங்கிலீஷில் மை லார்ட் அப்படின்னு வருது. ஆனால் உண்மையான மூல பாஷையில் மை லார்டுன்னு வரல, உண்மையான மூல பாஷையில் ஐ ஆம்னு வருது. புரியுதுங்களா?
உண்மையான மூல பாஷையில் லார்டுன்ற இடத்துல ஐ ஆம் தட் ஐ ஆம்னு வருது. இருக்கிறவராக இருக்கிறவரே, ஹல்லேலூயா, இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நான் சொல்லிட்டா, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் உங்களோடு கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். மோசே போய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே உங்க நாமம் என்னென்ன போய் சொல்லுவேன். சொல்றாரு, போய் நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு போய் சொல்லு. இது என்ன பேர், இருக்கிறவராக இருக்கிறேன். உனக்கு சுகம் வேண்டுமா, உனக்கு சுகத்தை தருகிறவரா நான் இருக்கிறேன். உனக்கு விடுதலை வேணுமா, உனக்கு விடுதலையை தருகிறவரா நான் இருக்கிறேன். உனக்கு உயர்வு வேணுமா, உனக்கு உயர்வை தருகிறவரா நான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை செய்கிற ஒரு தேவனா உனக்கு கூட நான் என்ன பண்றேன், இருக்கிறேன். இங்க முக்கியமா இங்க தாவீது, அவனுக்கு ஏதோ ஒரு தாவீது அவன் உண்மையா சொல்றாங்க, அவன் அந்த நாட்கள்ல அவன் உங்களை போல என்ன போல ஒரு ரெண்டு பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை அவனுக்கு. சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க. ஒரு நைட்டு கூட நிம்மதியாக தூங்க விட மாட்டானுங்க. எந்திரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஊரெல்லாம் தன் ஜீவனை காப்பாத்துறதுக்கு. இப்படிப்பட்ட நிலையில இந்த தாவீது ஓடும்போது கர்த்தரை பார்த்து என்ன தெரியுமா சொல்றான், இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். கம்மான இந்த வேலையில சத்தத்தை உயர்த்தி, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழல் வழியா நீங்க கடந்து போறது உண்மைன்னா உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம், இருக்கிறவராக இருக்கிறவரே. சொல்லுங்க, இருக்கிறவராக இருக்கிறவரே. எனக்கு தெரியாது உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை நிமித்தம் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த புலம்பலின் நடுவே அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு சில பேர் சில வியாதியின் வழியாக கடந்து போறதுனால அந்த வியாதியை சொல்லி சொல்லி ஒரு வேளை புலம்பிட்டு இருப்பீங்க. இந்த இடுப்பொலினால தான் பிரதர், இந்த இடுப்பொலினால தான் சிஸ்டர், என்னால் எதுவும் பண்ண முடியல. சில பேருக்கு வியாதியின் புலம்பல். ஆண்களுக்குன்னு எடுத்துட்டோம்னா பொருளாதார புலம்பல். எப்படி இந்த மாசத்துல நான் இந்த ஃபீஸை கட்ட போறேன்னு தெரில, எப்படி இந்த வேலை எனக்கு கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. வாலிப பிள்ளைகள் எடுத்துட்டா, அண்ணன் படிச்சுட்டு இருக்கிறேன், எப்படி நான் செட்டில் ஆக போறேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், உங்களுடைய எல்லா புலம்பல்களும், ஒருவேளை உங்களுடைய புலம்பல்கள் எல்லாம் அது வெவ்வேறானதாக இருந்தாலும் உங்கள் எல்லாருடைய புலம்பலிலும் அவர் இருக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாகவே அவர் அங்கே இருக்கிறார். நல்லா ஒரு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் புலம்புவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனால தான் அவர் யாருன்னா, அவர் இருக்கிறவராக உங்கள் வாழ்வில் இருந்து உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவரை மாற பண்ணுகிற கர்த்தர். கமான், சத்தத்தை வேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம், அவர் மாற பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, அவர் மாற பண்ணுகிற கர்த்தர், அவர் மாற பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கும் நம்ம ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை மாத்தணும்னா இருக்கிறதா என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அல்லேலூயா. இருக்கிறத இல்லாததை தான் மாற்ற. இப்போ நம்மளால மாற்ற முடிஞ்சது, இங்கே கிடக்கிற சேரை தூக்கி அங்கிட்டு போட தான் முடியும். வரும்போது இந்த சேருங்க இங்கிட்டு கிடந்துச்சு, எடுத்து அங்கிட்டு மாற்றி விட்டுட்டேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் மாற்றுறது எப்படி தெரியுமா மாற்றுவார்? இந்த சேரே ஒரு மனுஷனை அவர் மாற்றிடுவார். இந்த சேரை இப்போ ஒரு வேளை இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பீக்கர் தேவைன்னா இந்த சேர் இன்னொரு ஸ்பீக்கர் ஆக்கி விட்டுருவார். நான் சொல்கிறது சில பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் மாற்றுறதுக்கும் மனுஷன் மாற்றுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு பைபிள் இருந்து சில எடுத்துக்காட்டெல்லாம் கர்த்தர் என்னை காட்டி, நான் மாற்றினது எப்படி மாற்றிருக்கிறேன் பத்தியான்னு கேட்டார். அதில் பைபிள் ஒரு வசனம் வருது, யாத்திராகமம் 7:15. கர்த்தர் சொல்றாரு, காலமே நீ பார்வோன் இடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறிய கோலம். என்னது சர்ப்பமாக மாறின கோலை? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கோல் சர்ப்பமா மாறுமா? கேளுங்க, குச்சி சர்ப்பமா மாறுமா? ஆனா இங்க மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பமாக மாறிய கோல். நான் மாற பண்ணுகிற தேவன் சொல்லும் போது அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் இன்னும் சில வசனத்தெல்லாம் சொல்ல போறேன். இதை நான் சொல்ல சொல்ல இந்த மாற பண்ணுகிற தேவன் அப்படின்றவருடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாற பண்ணுகிற தேவன் அப்படின்ற வெளிப்பாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தேவன் ஒரு விஷயத்த மாத்துறாரு அப்படின்ற காரியத்தை நீங்க ஏதோ ட்ரெஸ் மாத்துற மாதிரி நினைச்ச கூடாது, சேரை தூக்கி அங்கிட்டு போட்டாருன்ற மாதிரி நினைச்ச கூடாது, பாயை மடிச்சு வச்சிட்டாருன்ற மாதிரி. உங்களால முடிஞ்ச விஷயத்த மாத்துறவர் அவர் அல்ல. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னால முடிஞ்ச காரியத்தை மாத்துறவர் அல்ல, என் சிந்தைக்கு எட்டாத காரியத்தை எனக்காக மாற்றி அமைக்கிற கர்த்தர். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். என் சிந்தைக்கு எட்டாத காரியத்தை எனக்காக மாற்றி அமைக்கிற கர்த்தர். சர்ப்பமாக மாறிய கோல். ஒரு குச்சிக்கும் பாம்புக்கும் என்னங்க கனெக்ஷன் இருக்கு? ஒரு குச்சிக்கும் ஒரு பாம்புக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்கு. பாம்பு வந்தால் குச்சி எடுத்து அடிப்போம். அல்லேலூயா. இந்த குச்சி எடுத்து அந்த பாம்பை அடிக்க போனாங்க, டக்குன்னு கையில் இருந்த குச்சி பாம்பாயிருச்சுங்க, அப்படி யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. குச்சி எடுத்து பாம்பு என்ன தான் பண்ணுவோம்? ஸோ அப்போ ஆக மொத்தம் குச்சிக்கும் பாம்புக்கும் செட் ஆகாது. ஆனால் இவர் செட் ஆகாத ஒரு மேட்டரையே என்ன ஆக்கியிருக்கிறாரு, செட் ஆகலை, அதையே அதான் மாற்றிட்டார்.
யாத்திராகமம் 10:19 எடுத்து வாசிங்க. பைபிள் வச்சிருந்தீங்கன்னா யாத்திராகமம் 10:19 வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த காற்றை வீசும்படி செய்தார், வெட்டுக்கிளிகளை அடித்துக்கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா வருது? அந்த லார்ட் turned the wind. சரியா? அந்த லார்ட். இப்ப நல்லா கவனிங்க, வெட்டுக்கிளி வந்து விழுந்தது மிராக்கிள் இல்ல. வெட்டுக்கிளியே அது ஒரு திசையில் என்ன பண்ணிட்டு இருக்குது? இங்க காத்து அடிச்சது தான் மிராக்கிள். காத்தை திருப்பி விட்டது தான் மிராக்கிள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இங்க வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த காற்றை வீசும்படி செய்தார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, அந்த லார்ட் turned the wind. சொல்லுங்க, காற்றின் திசையை திருப்புகிற தேவன். எதின் திசையை திருப்புகிற தேவன். பக்கலப்பா சொல்லுங்க, ஒரு சில காரியங்கள் பக்கத்துல சொல்லுங்க, ஒரு சில காரியங்கள் உங்களை தேடி வராம அது வேற ஏதோ பக்கம் போயிட்டு இருக்குதுன்னா, ஆண்டவரே அதை என் கையில வர வைங்க. ஜெபம் பண்ணாதீங்க. சொல்லுங்க, அது அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. மாற பண்ணுகிற கர்த்தரே, சொல்லுங்க, மாற பண்ணுகிற கர்த்தரே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய பிசினஸ் எல்லாம் அவங்க கையிலேயே போயிட்டு இருக்கு. ஆண்டவரே, நான் சொல்றேன், மாற பண்ணுகிற கர்த்தரை பாருங்க. அவரு ஒரு காற்று அமிச்சாருன்னா அந்த காற்று உங்க பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த காற்று உங்க பக்கம் கொண்டு வந்து குமிக்க ஆரம்பிச்சிடும். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க. இப்போ நம்ம தேவன் மாற பண்ணுகிற தேவன். நான் இன்னும் சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அடுத்த சில காரியத்தை நான் சொல்ல போறேன். 23:5 23:5 உன் தேவனாய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமா இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு என்னவாக மாற பண்ணினார். ஸோ நம்ம தேவன் யாருன்னா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர். அவர் என்னத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறவர்? சத்தமாக கூட சேர்த்து சொல்லுங்க, சாபத்தை ஆசீர்வாதமாய். காசு கொடுத்து கூட்டு வந்து பிழையாம சபீடா அப்படின்னா, இவன் வாயை திறந்து ஒரு கெட்ட வார்த்தை பேச வரான், ஓன்னு வரான். ஆனால் வாய் என்ன செய்யுது? பக்கத்தில் சொல்லுங்க, வாய் ஒரு பக்கம் வைக்குது. சரி, இந்த ஆங்கிள் இருந்தால் இவன் ஒழுங்காக என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டானே. இழுத்து கொண்டு போய் வேற ஆங்கிள் நிப்பாட்டு. இப்போ கரெக்டாக நிப்பாட்டேன் சபி அப்படின்றான். நீங்களாம் நல்லா இருப்பீங்க அப்படின்றான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த பக்கம் போய் நிறுத்தினாலும் வாய் என்ன ஆகுது? சபிக்கு வந்து அவன் வாயை கர்த்தர் குழப்பி விட்டு ஆசீர்வதிக்க வைக்கிறார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் ஒன்று சொல்லிட்டா, சில நேரத்துக்கு நம்மளாம் அப்படி சொல்லுவோம், தெரியாமல் அவன் வாயில் நான் விழுந்துட்டேங்க, தெரியாமல் அந்த அம்மா என்ன அந்த பேச்சு பேசிருச்சு, அதுதான் எனக்கு பெரிய மனசு கஷ்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீ யார் வாயில் விழுந்துன்றது மேட்டர் இல்லை, உங்களை யார் சபிக்கிறான்றது மேட்டர் இல்லை. நான் சொல்லிட்டா, நீ ஒரு பெரியவருடைய வாயில் விழுந்திருக்கிற. நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை பேர் வாயில் விழுந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லிட்டா, அந்த சராசரங்களை படைச்சவருடைய வாயில் நீங்கள் விழுந்திருக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரோ அதுவாக தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பார்த்து நல்லதுன்னு சொன்னார்னா நல்லது, அவர் உங்களை பார்த்து உயர்வேன்னு சொன்னார்னா உயர்வீர்கள், அவர் உங்களை பார்த்து பெருகுவீர்கள் சொன்னார்னா பெருகுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஸோ நான் எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல முடியாது, ஆனால் சில காரியங்களெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற கர்த்தர். அவர் கோலை சொல்லுங்க, அவர் கோலை சர்வமாய் மாற பண்ணுகிற கர்த்தர். தண்ணீரை ரத்தமாக மாற பண்ணினார். என்னவா மாற பண்ணினார்? ரத்தமாக மாற பண்ணினார். காற்றை திருப்பினார். பக்கத்தில் சொல்லுங்க, காற்றை திருப்பினார். புது உடம்புல தண்ணிய கரெக்டு. சரி, நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நம்மளாம் சில நேரத்துக்கு இப்படி சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு, எல்லாம் ஒரு ப்ராசஸில் மாறிடும். என்னது? இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். அப்படி சொல்லுவோம் தெரியுமா? இந்த பெயின் வந்து ஒரு ப்ராசஸ், எப்படி இந்த ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு ஒரு ப்ராசஸ். இந்த டைமில் இதை நான் தாண்டிட்டேன் அப்படின்னா அடுத்ததுலேருந்து எனக்கு எல்லாம் துருவாயிடும். இப்படி நம்ம சொல்லுவோம் ஒரு வழக்கம். டாக்டர்கிட்ட போய் முடியலன்னு போனோன்னா அவங்க சொல்லுவாங்க, இது ஒரு திஸ் வேர்ல்ட் எதையுமே உங்களுக்கு உடனே ரிசல்ட் தராது. இந்த உலகம் எப்போதுமே இட் கீப்ஸ் யூ இன் அ ப்ராசஸ். நம்மளும் பல நேரத்தில் அப்படி சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு, இது ஒரு ப்ராசஸ்ஸு. இவங்க திருமண வாழ்க்கை திருப்பியும் அது ஒன்று சேர்க்கப்படணும்னா அது என்னது? சில கவுன்சிலிங் செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணி சில காரியத்தெல்லாம் உட்காந்து பேசி கீசி அப்படி சால்வ் ஆனால் தான் இவங்க என்ன பண்ண முடியும்? திருப்பி இவங்க ஒன்று கூடி இவங்க ஓட முடியும். இவங்க சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகணும் அப்படின்னா அது என்னது? ஒரு ப்ராசஸ். கொஞ்ச நாளைக்கு டாக்டர் சொல்கிற ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி கொஞ்சம் மாத்திரை மருந்தெல்லாம் போட்டால் கடைசியில் என்ன ஆகும்? சரியாகும். இப்போ நான் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஒரு கோல் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஒரு கோல் ஒரு பாம்பா மாறுறதுக்கு என்ன ப்ராசஸ்? பதில் சொல்லுங்க எனக்கு.
ஒரு தண்ணியை எத்தனை நாள் வச்சுருந்தா அது ரத்தம் ஆகிடும்? இல்லை, ஒரு தண்ணியை ரத்தமாகிறத விட்டு சொல்லுங்க. ஒரு தண்ணியை எத்தனை நாள் காய்ச்சினா அது அது என்னது திராட்சை ரசமாக மாறிடும்? ஒரு கோலை, நான் திருப்பி கேட்குறேன், பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஒரு கோலை நீ எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணனா அது பாம்பா மாறும்? ஒரு தண்ணியை நீ எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணனா அது ரத்தமா அது மாறும்? சொல்லுங்க. ஒரு சாபத்தை எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது ஆசீர்வாதமாக மாறும்? நான் சொல்லிட்டா, இந்த தண்ணி திராட்சை ரசமாக மாறினதோ, தண்ணி ரத்தமாக மாறினதோ, கோல் பாம்பாக மாறினதோ, ஒரு உடைச்ச குச்சியிலிருந்து அதிலிருந்து கனிகளும் காய்களும் பூத்து குலுங்கினதோ, இதெல்லாம் ப்ராசஸில் நடந்த மேட்டர் இல்லை. இதெல்லாம் காட்ஸ் இன்டர்வென்ஷனில் நடந்த மேட்ரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க. இதெல்லாம் ஒரு தேவனுடைய ஒரு நுழைவு. என்னது? ஒரு தேவனுடைய ஒரு தெய்வீக குறுக்கீடு. நான் சொல்றேன், இது ஒரு தெய்வீக குறுக்கீடு. பாருங்க, வசனம் சொல்லுது, என் ஜனத்தின் நிந்தையை நான் பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் அவர்கள் படுகிற பாடுகளை கண்டு அவர் சொல்றாரு, நான் என் ஜனங்களுக்காக நான் இறங்கினேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்துல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பல்ல வசனம் சொல்லுது, அவங்க எல்லாம் அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரிங்களா? அவங்க அழுது புலம்பிட்டு இருக்க நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, இனி இவங்களை நான் அழ விட போறது இல்லை, இனி இவங்களை நான் புலம்ப விட போறது நான் இல்லை, இனி இவங்களை நான் கஷ்டப்பட வைக்க போறது இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த எகிப்து விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கான ப்ராசஸ் அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ப்ராசஸை கொடுக்கலங்க, உள்ள இறங்கினார். பக்கத்துல சொல்லுங்க, தண்ணி திராட்சை ரசமா மாறினது ப்ராசஸ்ல இல்ல. சொல்லுங்க, தண்ணி ரத்தமா மாறினது ப்ராசஸ்ல இல்ல. குச்சி பாம்பா மாறினது ப்ராசஸ்ல இல்ல. அங்கிட்டு அடிக்கிற காத்து இங்கிட்டு திருப்பி அடிச்சது. சொல்லுங்க, யாரும் தர்மகோல் விரிச்சனாலேயோ, யாரும் தார்பாய் விரிச்சு பிடிச்சனாலேயோ அங்கிட்டு அடிக்கிற காத்து திருப்பிட்டு எங்கிட்டு அடிக்கல. சொல்லுங்க, எதுவுமே ப்ராசஸ் இல்லை, எல்லாமே காட்ஸ் இன்டர்வென்ஷன், எல்லாமே ஒரு தெய்வீக குறுக்கீடு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லட்டா? ஒருவேளை பொருளாதார பிரச்சனை நிமித்தம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில புலம்பல் இருக்குதா? அந்த புலம்பல் ப்ராசஸ்ல மாற போறது இல்லை. பிரதர், கண்டினியூஸா ஒரு 6 மாசம் நான் உழைச்சேன் அப்படின்னா இந்த கடனை எப்படியாச்சும் நான் அடைச்சிருவேன். நோ நோ நோ, உங்க கடன் ப்ராசஸ்ல மாற போறது இல்லை, உங்க கடன் காட்ஸ் இன்டர்வென்ஷன்ல மாற போகுது. உங்க வியாதி ப்ராசஸ்ல மாற போறது இல்ல, உங்க வியாதி காட்ஸ் இன்டர்வென்ஷன்ல மாற போகுது. உங்க உயர்வு உங்க ப்ராசஸ்ல வர போறது இல்ல, உங்க உயர்வு காட்ஸ் இன்டர்வென்ஷன்ல வர போகுது. வேதம் முழுவதும் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்துல ஒவ்வொருவருடைய உயர்வு, வேதத்துல ஒவ்வொருடைய ஆசீர்வாதம், வேதத்துல ஒவ்வொருடைய பெருக்கம், வேதத்துல ஒவ்வொருடைய மாற்றம், அது எதுவுமே அவன் ப்ராசஸ்ல நடக்கல, அது எல்லாம் அவருடைய நுழைவுல நடந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரியுது? ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் தேவனாய் கர்த்தர் எய்தர் தேவ தூதர்களையோ இல்ல தீர்க்கதரிசிகளையோ இல்ல தேவனே எங்கெல்லாம் இறங்கி வந்தாரோ அவருடைய நுழைவு ஒவ்வொன்றும் அங்கு தலைகீழான மாற்றங்களை ஏற்படுத்தி. அது வரைக்கும் ஆடு மேய்ச்சல் அலையிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி தேடி வந்தான், அடுத்த நாள் ராஜாவாயிட்டான். ஆனா இல்லையா? அப்ப காட்ஸ் இன்டர்வென்ஷன் யாரோட லைஃப்லயுமே அவங்கள இருந்த நிலையில வைக்கல, மாற பண்ணினது. சத்தமா சொல்லுங்க, மாற பண்ணினது. நான் சொல்லிட்டா, இந்த புலம்பலை பற்றி நான் போட்டு பார்த்தேன். இந்த புலம்பல்ன்றது ஒரு மனிதனுடைய கடைசி நிலையம். என்ன நிலை? எடுத்தோன்னெல்லாம் யாரும் புலம்பிட மாட்டாங்க. சில விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி அது இந்த ஆஷ், அது இந்த அது என்னது தமிழில் சாம்பலுக்கு இணையான ஒரு சூழல் வரும்போது தான் எவ்வளவோ முயற்சி பண்ண பிரதர், கடைசியில் ஒன்றும் கூடலை. எவ்வளவோ ட்ரை பண்ணேன், கடைசியில் அது ஒன்றும் ஆகலை. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட புலம்பல் பாடுகிற பகுதிகள் ஏதாவது இருக்குமே, ஆனால் இந்த மாணவர்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய புலம்பல்களில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், உன்னுடைய எல்லாம் முடிந்து போன அனுபவத்தில் நான் உனக்கு இருக்கிறவராக நான் இருக்கிறேன். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மாலை வேளையில என் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக குறுக்கீடு ஏற்படணும்? விரும்புறீங்களா? கர்த்தர் இந்த மாலை வேளையில எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து அமிச்சார், போய் சொல்லு ஜனங்களை பார்த்து, ஒரு இன்டர்வென்ஷன் அவங்க லைஃப்ல நடக்க போகுதுன்னார். இயேசு நாமத்தில் அங்கே அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து நான் டிக்ளேர் பண்ணுறேன், உங்கள் லைஃப்பில் எந்த பகுதியிலலாம் ஸ்டில் உங்கள் வாழ்க்கையில் சாரோஸ், எந்த பகுதியிலலாம் நீங்கள் புலம்பி அழுது கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பகுதியிலலாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்டர்வென்ஷனை கர்த்தர் இந்த மாதத்தில் பண்ண போகிறோம். ஒரு தெய்வீக குறுக்கீடு இந்த மாதத்தில் இங்கே இருக்கிற சிலர் லைஃப்பில் உண்டாகுது. கமான் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த 6 மாதம் பல காரியங்களை தாண்டி வந்துட்டீங்க, பல நெருக்கடிகளை தாண்டி வந்துட்டீங்க, பல பிரச்சனைகளை எப்படியோ தட்டி தடுமாறி சில காரியத்திலலாம் எழுந்து நின்றுட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அடுத்த 6 மாதங்கள் நான் சொல்கிறேன் கடந்த 6 மாதங்கள் போல இருக்க போகிறது இல்லை. நான் சொல்லிட்டேன், நான் திருப்பி உங்களை பார்த்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு குச்சியை எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணால் அது பாம்பா மாறும்? வாய்ப்பே. ஹல்லேலூயா. அந்த குச்சியை தூக்கி இங்கிட்டு போடலாம், இங்கிட்டு இருக்க குச்சி தூக்கி அங்கிட்டு போடலாம், இல்லை அதை எரிக்கலாம், இல்லை அதை வச்சு எதையாச்சும் அடிக்கலாம். ஆனால் அது பாம்பா மாற வாய்ப்பு. ஒரு தண்ணியை எவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணால் அது ரத்தமாக மாறும்? சொல்லுங்க. ஒரு தண்ணியை எவ்வளவு தூரம் ப்ராசஸ் பண்ணா ஒரு பக்கத்தில் சொல்லுங்களேன். ஒரு தண்ணியை மிஞ்சி போனா அது ஒரு ஐஸ் கட்டியாக மாற்றலாம். முடியுமா? முடியாதா? ஹல்லேலூயா. இல்லையா, கொதிக்க வச்சு பரலோகம் ஏற்றிடலாம். என்னத்த? தண்ணியை அதை தாண்டி அதை உங்களாலையும் என்னாலையும் ஒன்றும். ஆனால் அவர் அந்த தண்ணியை ரத்தமாக மாற்றுவார். ஆனால் அவர் அதாவது என்ன தெரியுமா சொல்ல வரேன், கர்த்தர் கையில் ஒன்று போச்சுன்னா நான் சொல்கிறேன், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை அது இல்லை என்றாலும் தன்மை இல்லாத ஒன்றை எடுத்து அதை உங்களுக்கு வேண்டிய தன்மையை அவர் மாற்றுவார். ஐயோ புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாததை எடுத்து, சம்பந்தமற்றதை எடுத்து, என்னன்றதை எடுத்து, சம்பந்தமற்றதை எடுத்து உங்களுக்கு வேண்டிய தன்மை நிலையாய் அதை மாற்றக்கூடியவராய் என் தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில் எந்த பகுதியெல்லாம் மரணத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த மரணத்தின் ஆவி செயல்படுகிற சகல பகுதிகளிலும் ஒரு தெய்வீக குறுக்கீடு இந்த மாதத்தில் தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மரணத்தின் ஆவி செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவினைக்கு நேராய், ஒரு போராட்டங்களுக்கு நேராய், ஒரு அழுத்தங்களுக்கு நேராய், ஒரு புலம்பலுக்கு நேராய் இருந்து கொண்டு இருக்கிறதோ, oh hallelujah, I see in my spirit God's intervention is going to happen in those places. தேவனுடைய ஒரு குறுக்கீடு அந்த பகுதியில் ஏற்பட போகிறது. இதனுடைய விளைவு என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்க்க போறீங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்களை பார்க்க போறீங்க, நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை பார்க்க போறீங்க. நீங்கள் சிந்திக்க முடியாத, நீங்கள் கற்பனை செய்ய முடியாத மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தெய்வீக குறுக்கீடு, ஒரு தெய்வீக குறுக்கீடு, ஒரு காட்ஸ் இன்டர்வென்ஷன் இயேசுவின் நாமத்தில் உங்க லைஃப்ல நடப்பதாக நான் ஜெபம் பண்றேன். ஓ ரிகலமாரா ஷகடகதனா ரலமா. கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசுங்களேன் பார்க்கலாம். ரிஹல் மியாரோகோ சட்டமா ராட்டோ மோரோது ரிஹல் மியாரோகோ ஷகடகதனா ரலமா காரா சட்டா. கோலு பாம்பா மாற போகுது, தண்ணி திராட்சரசமா மாற போகுது, தண்ணி ரத்தமா மாற போகுது. நல்ல ஒரு ஆமென், நல்ல ஒரு ஆமென். ஓ திரும்பாத காத்து திரும்ப போகுது, வராத வெட்டுக்கிளிகள் வந்து விழ போகுது. கமான் சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு தெய்வீக குறுக்கீடு, என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு தெய்வீக குறுக்கீடு, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு தெய்வீக குறுக்கீடு, என் குடும்பங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக குறுக்கீடு, என் சரீரத்திற்குள் ஒரு தெய்வீக குறுக்கீடு, என் பிள்ளைகள் எதிர்காலத்திற்குள் ஒரு தெய்வீக குறுக்கீடு. கமான் டிக்ளேர் டிக்ளேர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீங்க எல்லாரும் சொல்லணுங்க. நீங்க எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல என்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல ஒரு காட்ஸ் இன்டர்வென்ஷனை டிக்ளேர் பண்றேன். கமான் டிக்ளேர் டிக்ளேர் டிக்ளேர். ஓ ஹல்லேலூயா. இது எதுவுமே ப்ராசஸ்ல மாறல, இது எதுவுமே ப்ராசஸ்ல மாறல. கமான் கமான். 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல ஒரு ப்ராசஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தேவதூதன் வந்து கலக்குவாருங்க, ஓடி போய் உள்ள இறங்கிடலாம் நினைப்பேன். இன்னும் 38 years he was in a process. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 38 வருஷமா ப்ராசஸ் பண்ண முடியாதத அவருடைய இன்டர்வென்ஷன் பண்ணுச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இதனால வீட்டில் போய் காட்ஸ் இன்டர்வென்ஷனுக்காக ஜெபம் பண்ண போறீங்க? எனக்கு தெரியல, எனக்குள்ள ஒரு பேர்டன் வருது. உங்க எல்லாரையும் இந்த காட்ஸ் இன்டர்வென்ஷனுக்காக ப்ரேயர் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த சீசன்ல கர்த்தர் சில பேரோட லைஃப்ல அதை செய்ய போறார். தேவனுடைய நுழைவு, தேவனுடைய பகிரங்கமான நுழைவு உங்க வாழ்க்கையில சில பகுதிகளில் துல்லியமா வெளிப்பட போறதை பார்க்க போறீங்க. ஓ நான் தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். தயவு செய்து இன்னைக்கு வீட்டில் போயிட்டு எல்லாரும் தொடர்ந்து நான் சொல்றேன், அடுத்த சில மாதங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. நான் மாற பண்ணுகிற தேவன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை தயவு செய்து லைட்டா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது ப்ராசஸ்க்கு மேலானது, நான் சொல்றது ப்ராசஸ்க்கு மேலானது. 38 வருஷம் ப்ராசஸ்ல இருந்தாங்க. 38 வருஷம் ப்ராசஸ் பண்ணாத காரியத்தை 18 வருஷம் ஒருத்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. வசனம் சொல்லுது, பல மருத்துவரால் அவள் கைவிடப்பட்டாள். கைவிடப்பட்டாளா இல்லையா? கைவிடப்பட்டாளா இல்லையா? அப்ப அவ சும்மான் வீட்டுல இல்ல, எப்படியாச்சும் ஒரு சுகம் கிடைச்சிடாதான்னு ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ளதான் இருந்திருக்கிறான். ஆனா 18 வருஷமா செய்யாத ப்ராசஸ தேவனுடைய இன்டர்வென்ஷன் செஞ்சது, தேவனுடைய நுழைவு செய்தது. நீங்க 5 வருஷம் கடன்ல இருக்கீங்களா, 10 வருஷம் கடன்ல இருக்கீங்களா, எத்தனை லட்சம் கடன்ல இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய நுழைவு ஏற்படுமானால்,
தேவனுடைய குறுக்கீடு உங்கள் வாழ்க்கையில உண்டாகுமே ஆனால் நான் சொல்றேன், இப்போ இருக்கிற நிலைமையில உங்க வாழ்க்கை இனி இருக்க போறது இல்ல. இப்ப இருக்க சூழல் உங்களுக்கு நிஜமா இருக்க போறது இல்ல. உங்களுடைய நிஜத்தை மாற்றுகிறவர், உங்களுடைய சூழலை மாற்றுகிறவர். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கமான் கை இருந்த கையை தட்டி கமான் நல்லா ஆர்ப்பரித்து ஆண்டுடைய சமூகத்துல சத்தத்தை உயர்த்தி இன்னைக்கு ராத்திரியில இருந்து என்னுடைய புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக கமான் சொல்லுங்க ஆனந்த களிப்பாக சொல்லுங்க, ஆனந்த களிப்பாக என்னுடைய புலம்பல்கள் ஓ ஹalleluya. அது ஒருவேளை சரீரத்தை குறித்த புலம்பலோ, பிள்ளைகளை குறித்த புலம்பலோ, பொருளாதாரத்தை குறித்த புலம்பலோ, வியாதியை குறித்த புலம்பலோ, பிசினஸ் குறித்த புலம்பலோ, உங்க வேலை ஸ்தலத்தை குறித்த புலம்பலோ, உங்க எதிர்காலத்தை குறித்த புலம்பலோ, உங்க குடும்ப வாழ்வை குறித்த புலம்பலோ, எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். உங்க புலம்பல ஆனந்த களிப்பாய், உங்க புலம்பல ஆனந்த களிப்பாய், உங்க புலம்பல ஆனந்த களிப்பாய். ரெக்கலமாரா சட்டமாரோச்சோ துனமாரா சட்டமாரோச்சோ. Come on, spread the spirit. அந்நிய பாஷையில பேசுங்க.